இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். பாண்டிச்சேரி கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களின் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புதுவை கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்களில் பல ஆண்டுகளாக அரசு ஊதியமின்றி பணிபுரியும் 350 ஆசிரியர்களின் போதனா மானியத்தை வழங்கிட வேண்டும். 16 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்படாமல் இருக்கின்ற நிர்வாக மானியத்தை வழங்கிட வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட ஊதியம், படிகள், பணி கொடைகள், பணி உயர்வு போன்றவற்றை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகில் பாண்டிச்சேரி கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களின் சங்கம் போன்சியா நடத்தும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பேரூர் திரு அருளானந்த மடிகள் தலைமையில் அனைத்து கல்லூரிகள், பள்ளிகளின் தலைமை அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. போராட்டத்தில் போன்சியான் உதவித் தலைவர் மேரி பிரிட்டோ, செயலர் சாமிநாதன், பொருளாளர் லூர்து மரி, அருட்திரு பால் அடிகள், ஜான்போஸ்கோ அடிகள், அருட்செல்வம் அடிகள், பால்ராஜ்குமார் அடிகள், அந்தோணி சகாயம் அடிகள், சின்னப்பன் மரியா ஆரோக்கியம், அருட் சகோதரிகள் மரியா செல்வராணி, எமிலியானா, மார்க்ரெட் மேரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு போன்சியான் சார்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். போராட்டத்தில் போன்சியான் சங்க நிர்வாகிகள், போன்சியான் சங்கம் சார்பில் நடைபெறும் 45 சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியைகள், அலுவலக பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பாண்டிச்சேரி கேத்தலிக் எஜுகேஷன் அசோசியேஷன் என்ற ஒரு சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த சங்கத்தின் சார்பில் பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதியில் 45 கல்வி நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல 26 கல்வி நிறுவனங்கள் அரசு நிதி உதவி பெறுகின்ற கல்வி நிறுவனங்கள். அதுல 2006 ஆண்டு MS 86வது ஆணைப்படி, அரசு ஆணைப்படி உருவாக்கப்பட்ட பணி காலியிடங்கள், 2008க்கு பிறகு உருவான பணி காலியிடங்கள் ஆக மொத்தம் 350 பணி காலியிடங்கள் இருக்கின்றன. அதில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஏறக்குறைய 5 ஆண்டுகள் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கு. இதை நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். ஆனால் அது நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் இன்று இந்த மாபெரும் உண்ணாநிலை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் ஒரு நியாயமான ஒரு போராட்டம். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக அரசு இதை கனிவோடு கவனித்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அறிவிக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 45 கல்வி நிறுவனங்களுடைய முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இன்று ஒட்டுமொத்த ஒரே கூட்டாக இணைந்து 450 ஆசிரியர் பெருமக்களுக்கும் 360 ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கனிவான கட்டளையை அரசுக்கு கொடுக்கிறோம். ஆகவே இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்துதான் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாநிலை நோன்பை மிகச்சிறப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே அரசு இது கனிவத்துடன் கேட்டு இது கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மார்ச் 15க்குள் இந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். புதுவையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் மனு அளித்தார். புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி பேரணி போராட்டம் நடத்தியதை அடுத்து இன்று ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கிடம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை மனுவினை அளித்தார்.
பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி பேரணி போராட்டம் நடத்திய பிறகும் குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளதாகவும் புதுவை ஆயுத கிடங்காக மாறி வருகிறது. இதனால் ஆள் உயர கத்தி வைத்துக் கொண்டு ரவுடிகள் உலா வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் பீதியில் வாழ்கின்றனர். மேலும் குண்டர் சட்டத்தில் 10 பேரை கைது செய்து போலீசார் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தும் அமல்படுத்தாமல் இருப்பதாகவும் இதனை அமல்படுத்தாமல் குற்றம் செய்யும் சூழலை அரசே உருவாக்கக்கூடாது என்ற அவர் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த கோரி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாகவும் மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக முறையிட்டுள்ளதாகவும் எனவே குண்டர் சட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் பொதுமக்கள் வியாபாரிகள் தொழிலாளர்களை திரட்டி புதுவையை முற்றுகையிடும் அளவிற்கு மீண்டும் மிக தீவிரமான போராட்டத்தை நடத்துவேன் என்றும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் புதுவையை பார்ப்பதாக கூறுவது கண்டனத்திற்கு உரியது என்று கூறினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பொதுச் செயலாளர்கள் தேவதாஸ், வெற்றி செல்வன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். குண்டர் தடை சட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து அன்றாடம் செத்து மடிகிற, அன்றாடம் தன்னுடைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பாதிக்கிற 200-300 ரூபாயை கூட கொள்ளை கொடுக்கிற மக்களை, தாலியை, செயினை பறிகொடுக்கிற, மாங்கல்யத்தை பறிகொடுக்கிற தாய்மார்களை காப்பாற்ற குண்டர் தடை சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முதல் கோரிக்கையாக கேட்டிருக்கிறோம். தடை சட்டம் இருக்குது, தடை சட்டம் கொண்டு வரல. தடை சட்டம் நிறைவேற்றி சட்டசபையில் நிறைவேற்றி 1.5 வருஷமாச்சா? 1 வருஷம் ஆச்சு. அது வந்து சட்டமாயி என்ன ஆக்ட் ஆகி, ஆனா இது வரைக்கும் ஒருவனை கூட குண்டர் சட்டத்தில் போடல. அரசாங்கத்தில் போன சர்க்கார், போன ஆட்சிக்கு வேலைக்கு வச்சாங்க. நான் முதலமைச்சர் இல்ல, லட்சுமி நாராயணன் முதலமைச்சர் இல்ல, லட்சுமி நாராயணன் அமைச்சர் இல்ல, என்னுடைய நண்பர்கள் தான் அமைச்சர்ல இருந்தாங்க. என்னுடைய நண்பர் வைத்தியலிங்கம் தான் முதலமைச்சர் இருந்தாரு. என்னுடைய நண்பர்கள் தான் அமைச்சர்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆள் வச்சாங்க, வேலைக்கு ஆள் வச்சாங்க. அவங்கள எல்லாரையும் ஒரே ஒரு காரணம், அவங்க காங்கிரஸ் ஆட்சியில வேலைக்கு வந்தாங்கிறதுனால அவங்கள எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சமபந்தி விருந்து வழங்கினார். திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக இன்று புதுவை மற்றும் தமிழகத்தில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை மாநில திமுக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் பிறந்தநாள் விழா காணும் தளபதி ஸ்டாலினுக்கு நேரில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க சென்னை புறப்பட்டு சென்றனர். திமுக இளைஞரணி அமைப்பாளரும் பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக நெல்லித்தோப்பில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சமபந்தி விருந்து வழங்கினார். நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மற்றும் அவரது துணைவியார் திருமதி லதா ஜான்குமார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர் மற்றும் மக்களுடன் அமர்ந்து சமபந்தி விருந்து உண்டனர். நிகழ்ச்சியில் திமுகவினர் ரமேஷ், குழந்தைராஜ், ராஜேஷ், முத்து, கோபி, சுகுமார், பெருமாள், ரியாத் அலி, சதீஷ், கொண்டல் வண்ணன், வெங்கடேஷ், ராஜேந்திரன், மூர்த்தி, சந்துரு, சதீஷ், ரமேஷ், நெல்லித்தோப்பு கருணாநிதி, பெரியார் நகர் இமார், ஜேவிஎஸ் நகர் சேகர், செல்வராஜ், டிஆர் நகர் பாலாஜி, ஆப்பிள் டிவி பாலாஜி, சுரேஷ், மகா, மோகன், முனியாண்டி, சிவா, நாகமுத்து உள்ளிட்ட சாரம் கிளை நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு இளைஞர்கள் கலந்து கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சமபந்தி விருந்து உண்டனர். புதுவை தவளக்குப்பம் அரிசி ஆலை உள்ளிட்ட ஆலைகளில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி 20,000 மூட்டை அரிசியை பறிமுதல் செய்தனர். புதுவையில் லெவி அரிசி வழங்காத அரிசி ஆலைகளில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி இயக்குநர் பிரியதர்ஷினி தலைமையில் துணை இயக்குநர் கணேசன், தாசில்தார் ஜான்சன், துணை தாசில்தார் மகாதேவன், உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி பல்லா அனுமாலியா மற்றும் போலீசார் தவளக்குப்பம் சக்தி அரிசி ஆலையில் அதிரடியாக சோதனை நடத்த சென்றபோது மில்லின் கதவு பூட்டியிருந்ததால் பின்புறத்தில் இருந்த மற்றொரு வழியாக உள்ளே சென்று சோதனை நடத்தினார்கள்.
அதேபோன்று ஆண்டியார்பாளையம் கிருஷ்ணா அரிசி ஆலை, மங்கலம் பாஸ்கரன் அரிசி ஆலை உள்ளிட்ட ஆலைகளில் சோதனை நடத்தி 20,000 மூட்டை அரிசி பறிமுதல் செய்தனர். மேலும் 32 அரிசி ஆலைகளை சோதனையிட்டு 3 மாதமாக அரசுக்கு வழங்காத லெவி அரிசி 14,500 மெட்ரிக் டன் அரிசியை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டியார்பாளையம் அரிசி ஆலையில் பறிமுதல் செய்த அரிசி மூட்டைகளை தாசில்தார் யஷ்வந்தையா தலைமையில் அதிகாரிகள் வாகனங்களில் ஏற்றி சென்றனர். நேற்று நள்ளிரவு துவங்கிய டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நாள் ஒன்றிற்கு 40 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாடகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தென்மண்டல அளவில் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் நேற்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இதனால் புதுவை உள்ளிட்ட 5 மாநிலங்களில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இப்போராட்டத்தில் சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதோடு மட்டுமின்றி டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு நாள் ஒன்றிற்கு 2.5 கோடி ரூபாய் இழப்பும், எண்ணெய் நிறுவனங்களுக்கு 40 கோடி ரூபாய் வரை இழப்பும் ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. இதுகுறித்து வில்லியனூர் ஒதியம்பட்டு இண்டேன் கேஸ் நிறுவனத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி ஓட்டுநர் கூறுகையில், கேஸ் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரிகள் பாட்லிங் சென்டர்களில் கேஸ் இறக்கம் செய்யும், புதியதாக கேஸ் ஏற்ற மாட்டோம் என்று கூறினார். 29/2/2012 ஓனர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா புதிய வாடகை ஒப்பந்தத்துக்கும் புதிய வண்டிகள் 600 வண்டி உள்ள நுழைக்கிறதுக்கும் கேட்டுக்கிறாங்க. போன 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது இந்த மாசம் 29ஆம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அது இது வரைக்கும் கிளியர் பண்ணி தரல. அதனால மறுபடியும் ஓனர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி 5 மாநிலங்களும் உள்ளடக்கி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ பாண்டிச்சேரியில் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து பாண்டிச்சேரி லோடு இறக்கிட்டோம். மறுபடியும் லோடை ஏற்றுறதுக்கு எங்களுக்கு ஓனர் சொன்னால் தான் மறுபடியும் லோடு எடுத்து போகிறோம். இதனால் இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் 2 நாள் தான் இங்கே மால் இருக்கும். அதுக்கு மேலே சிலிண்டருக்குள்ள தட்டுப்பாடு நம்ம பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டம் ரொம்ப தட்டுப்பாடு வருங்க. இது பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த டிரைவர்ஸுக்கும் ரொம்ப பாதிப்பு தாங்க. அதனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இதை கிளியர் பண்ணி கொடுத்தா பொதுமக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாம எல்லாம் இருப்பாங்க. புதுவை உழவர்கரை தொகுதியில் புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரணத் தொகையை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை மூலகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் நிவாரணத்திற்கான காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியில் தாசில்தார் தில்லைவேல், துணை தாசில்தார், வருவாய் ஆய்வாளர்கள், கர்ணம் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டில் சட்ட கல்லூரி கட்ட நிலம் அளித்தவர்களுக்கு கல்லூரி பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை காலாப்பட்டில் 2005ஆம் ஆண்டு முதல் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இயங்கி வருகிறது. அந்த கல்லூரியை கட்ட நிலம் அளித்தவர்களுக்கு தங்களுக்கு அல்லது தங்களின் குடும்ப வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் 13 பேருக்கு அரசு சட்டக்கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய பணி ஆணையை முதல்வர் வழங்கினார். சட்டசபை வளாகத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு கல்வித்துறையின் காட்டுக்குப்பம் தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா வட்டம் 3 துணை ஆய்வாளர் துய்குக ஆந்திர சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் கணேசன் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். அவருக்கு லட்சுமணன் தலைமையில் முக்கிய பிரமுகர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆசிரியர் சிவகுமார் நன்றியுரையுடன் முடிந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் மேற்பார்வையில் ஆசிரியைகள் மற்றும் கிராம கல்விக் குழுவினர், பணியாளர்கள், மாணவர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். முன் அறிவிப்பு இன்றி அரிசி ஆலைகளுக்கு சீல் வைப்பதற்கு நவீன அரிசி ஆலை உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
இது தொடர்பாக புதுவை மாநில நவீன அரிசி ஆலை உரிமையாளர்கள் நடராஜன், கங்காதரன், ராமநாதன், சீனிவாசன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக அளித்த பேட்டியில், கடந்த 2009, 2010 ஆண்டில் அரசு லெவியாக கேட்டதின் பேரில் அரசு ₹3.16 நஷ்ட ஈட்டு தொகையாக வழங்கியதால் ஒற்றை ஆவியல் அரிசி கடந்த 2011 பிப்ரவரி மாதம் வரை வழங்கப்பட்டதாகவும், அதன் பிறகு ஈட்டுத் தொகை வழங்காததால் முதல்வரிடமும் அதிகாரிகளிடமும் பலமுறை கேட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோது விசாரணையில் கடந்த ஆகஸ்ட் வரை வழங்கிய அரிசிக்கு அரசு பணம் தர சம்மதித்தது. ஆனால் பணம் வழங்காமல் அரிசி வழங்குமாறு அதிகாரிகள் எங்களை நிர்பந்தம் செய்கின்றனர் என்றாலும் ஈட்டுத் தொகை பெறாமல் அரிசி வழங்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ள நிலையில் முன்னறிவிப்பு இன்றி நடவடிக்கை என்ற பெயரில் அரிசி ஆலைகளை முடக்குவது, சீல் வைப்பது போன்றவை கண்டனத்திற்குரியது. இதில் முதல்வர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தானே புயலால் பாதிக்கப்பட்டதால் புதுவையில் உள்ள 36 ஆலைகளில் 10 ஆலைகள் முழுமையாக இயங்கவில்லை. எனவே விவசாயம் சார்ந்த எங்கள் தொழிலுக்கு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார். மற்றும் அரசிடமிருந்து 14 கோடி ரூபாய் ஈட்டுத் தொகை வரவேண்டியுள்ளது என்று தெரிவித்தனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கூனிச்சம்பட்டில் புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரண நிதியை துணை சபாநாயகர் TPR செல்வம் வழங்கினார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தில் புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான TPR செல்வம் கலந்து கொண்டு முழுவதும் சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாய் வீதம் 64 பேருக்கும், பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 3,000 வீதம் 510 பேருக்கும் நிவாரண நிதியை வழங்கினார். அப்போது முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகர் உட்பட ஊர் பிரமுகர்கள் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெறும் ஆயத்த பணிகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி சமேத ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வரும் 7ஆம் தேதி மாசிமக பெருவிழா நடைபெறவுள்ளது. விழாக்களில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படும் மாசி மகத்தன்று இங்கு பல ஊர்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் வந்து சங்கராபரணி ஆற்றில் தீர்த்தவாரி செய்து பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பார். மேலும் அன்றைய தினம் ஆற்றங்கரையில் மக்கள் திரண்டு வந்து தர்ப்பணம் செய்வார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த விழாவினை முன்னிட்டு ஆலயத்தை சுத்தப்படுத்தும் பணி, ஆற்றங்கரையில் சாமிகள் நிற்க பந்தல் அமைக்கும் பணி போன்ற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கோவில் திருப்பணி கடந்த டிசம்பர் மாதம் முதல்வர் ரங்கசாமி திருக்கரங்களால் 3 கோடி திட்டத்தில் பாலஸ்தாபனம் நடத்தப்பட்டு பணி நடைபெறுகிறது. ஆலயத்தில் நடைபெறும் பணிகள் மற்றும் மாசி மகத்திற்கான ஏற்பாடுகளாக செய்யப்படும் பணிகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இயற்கை மருத்துவத்தை வலியுறுத்தி வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிள் பேரணியாக புறப்பட்டு சென்றனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் இயற்கை மருத்துவத்தை வலியுறுத்தி மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 60 பேர் பங்கேற்ற பேரணியை திட்ட இணைப்பு அதிகாரி ஏமுராஜன் துவக்கி வைத்திட கல்லூரி முதல்வர் குமார் பேரணிக்கு தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். பேரணி கல்லூரியில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக குருமாம்பேட் வேளாண் அறிவியல் மையத்திற்கு சென்று அங்கு மூலிகை தோட்டம், கால்நடை வளர்ப்பு தொடர்பான பயிற்சி மேற்கொண்டு இயற்கை மருத்துவத்தை வலியுறுத்தியது. இதற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இந்த மாதம் மட்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், புதுவை தகுதி வாய்ந்த அனைத்து சிவப்பு மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை உள்ளவர்களுக்கு 2 லிட்டர் மற்றும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் இந்த மாதம் மட்டும் கூடுதலாக வழங்கப்படும் என்றும், அதன்படி கேஸ் இல்லாத சிவப்பு அட்டைகளுக்கு 6 லிட்டருடன் கூடுதலாக 2 லிட்டரும், ஒரு சிலிண்டர் இணைப்பு வைத்துள்ள சிவப்பு அட்டைக்கு 3 லிட்டருடன் சேர்த்து 2 லிட்டரும், கேஸ் இணைப்பு இல்லாத மஞ்சள் நிற அட்டைகளுக்கு 2 லிட்டருடன் சேர்த்து 1 லிட்டரும் கூடுதலாக விநியோகம் செய்யப்படும் என்றும், இந்த தகவலை ரேஷன் கடை தகவல் பலகையில் குடும்ப அட்டைதாரர்களின் பார்வைக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
வணக்கம்.